ஹலோ ஹாய் வெல்கம் பேக் ரதன் பகி ரதன் ரூபி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர் தைப்பொங்கல் எங்கள்கிட்ட விட நாங்கள் செய்கிறோம். போன முறையை நாங்கள் செய்தாங்க, இந்த முறையை நாங்கள் செய்கிறோம். முதல் நாங்கள் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக் கொடுறோம். தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக் கொடுறோம். பரவாயில்ல, இந்த முறை எங்களுக்கு இயற்கையை எங்களுக்கு வழி விட்டுருக்கு. போன முறை மழை பெஞ்சது, இந்த முறை மழை இல்லை. நல்ல சுமூகமான முறையில் நல்ல ஒரு காலநிலையில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு பொங்கல் செய்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் வீட்டை பொங்கல் செய்து சூரியனுக்கு படைப்பீங்கள். இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, நாங்கள் என்ன மாதிரி பொங்கல் செஞ்சாங்க, அந்த பொங்கலில் நிறைய பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனைகளையும் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ சாசன் பின்னி போட்டு எல்லாத்தையும் கட்டிக்கொண்டு கோலத்தை போடுங்க. விளக்க கழுவி வச்சுக்கிறேன். எல்லாம் ரெடியாக இப்போ நாங்கள் 4 கம்பன் நட்டு மேலே நூலெல்லாம் கட்டியிருக்கிறோம். இப்போ தோரணம் பின்னப்படுது, இனி அதை கட்டணும். இது என்ன கட்டுறீங்க? இது அந்த பொங்கல் பானைக்கு கட்டுறையில் எனக்கு பேர் தான் கொஞ்சம் நெல்லு நெல்லா நெல்லு கதிர். பொங்கல் பானையும் புதுசாக வேண்டினதா? மண் பானைலாம் பொங்கணும். ஆனால் பேருந்து யூஸ் பண்ணலாமல்ல இந்த பானையை வேண்டினா. வடிவா இருக்கு வேட்டியில் பைப்பு. வேட்டி கட்டுறேன். யா பொங்கலுக்கு தானே வேட்டி கட்டுறேன். நீ ஒரு வருஷம் போன வருஷம் கட்டின வேட்டி இந்த வருஷம் கட்டிருக்கேன். நல்லா இருக்கு. இவ்வளவு நாங்கள் பொங்கலுக்கான வேண்ட பொருள் கரும்பு, மாதுளம்பழம், வாழைப்பழம், தோடம்பழம், மாம்பழம், சந்தனம், நிறைகுடம் வைக்கிறதுக்காக நிறைகுடம். நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னுடைய குரலை பார்த்து பயந்துறாங்க எனக்கு தடிமன் மக்களே. புட்டு விளக்குகள் எல்லாம் ரெடியாக கிடக்கு. எல்லாம் வைக்கணும். கும்பத்துக்கு ஒரு வைக்கும். எல்லாம் சம்பிரதாய முறைப்படி எல்லாம் கட்டும். அப்பா வடிவா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விடியவே ஒழும்பி இப்போ பொங்கலுக்கெல்லாம் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ மாமா தோரணம் கட்டி கொண்டு இருக்கிறார். இப்படி 5 மணிக்கு பாலுக்கு போனவர், பனிக்குள்ளே போனவர். ஆனால் பரவாயில்ல, விலைக்கு போனபடியே பால் கிடச்சிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்தாங்களும் பாலே இல்லையா. பொங்கலுக்கு பால் முக்கியம் தானே. பால் முடிஞ்சு லைனில் நின்று தான் பால் எடுக்கும். எங்கே வாவாஜி கூப்பிடும். அடுத்தது மாவிலை. அப்படியே பொங்க போகுது இந்த முறை. இந்த முறை வருஷத்தோடலாம் பொங்க போகுது. ஆப்பா எல்லாம் பொங்க போத, பொங்கி வழிய போகுது எல்லாம். ஐயோ என்ன
இதுக்கு பேர் பிள்ளையார். சாணம் இருக்குது தானே, சாணத்தில் இந்த அருகம்புல் வச்சு செய்கிறது பிள்ளையார்னு சொல்கிறது. இது விபூதி, சந்தனம், இப்போ அடுத்த நாங்கள் தேங்காய் முடைச்சி வைப்போம். இதாக கூடத்துக்கு தேங்காய் கண்டிப்பாக வைக்கணும். பாபா இங்க மற்ற பக்கம் வெளி பக்கம் பார்த்து வைக்கும். இது இந்த 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 அருகம்புல்லு பக்கத்துல வைங்க. இல்லை ஒன்று அங்கால ஒன்று இங்கால, குடத்துக்கு ஒன்று அங்கால ஒன்று இங்கால. வாழைப்பழத்தை கொஞ்சம் தள்ளுங்க. ம் இப்போ குத்து விளக்கு வைக்கிறான். மக்களே, பொங்கல் நீங்களும் கொண்டாடினீங்களா? நிறைய கல்லை கழுவி வச்சுட்டாங்க. மூன்று கல்லு மட்டும் சாணியால மொழினது எடுங்க. மூன்று கல்லு தான் சின்ன பாருங்க. கை நோக போது டே போகணும் மண்ணா கூட. பொங்கல் கல் சாணியா மண்ணால மொழிக்கு சாணியால எல்லாம் மொழி. அந்த விபூதி சந்தனத்தையும் பேருந்து வச்சு விடுங்க. எல்லாம் ரெடியாக வச்சிருக்கணும். விடிய ஒழுங்காக தேக்கலாம் இந்த வேலை செய்வது. மண்ணால மொழி சாணியால எல்லாம் மொழி எல்லாம் ரெடியாக வச்சிருக்கணும். சந்தனம் விபூதியை வச்சுட்டு குத்துவிளாக கொத்திட்டு. இது வந்து இந்த ரவுண்டு வாளியில செய்து கடையிலேயும் விற்குது. 1400 3 அடுப்பு. நான் கல்லு கிடக்கிற வழியால கல்லில் செய்யுது. அது மண்ணில் செய்து கிடக்கு கொண்டு படிச்சா கொண்டாலும் அதுவும் என்ன 900 கிடக்கு. ஒரு கல்லு 300 ரூபா. என்னது மண்ணில் செய்த கல். மண்ணில் செய்து பெயிண்ட் அடிச்சு என்ன மாதிரி இருக்கும்மா கை? என்னது என்னோதா அவசரம் அவசரம். ஆட்டுப்பட்டு தெளிச்சிச்சு தட்டு அப்படி. அது அந்த கொதி தண்ணி எல்லோ அதான் எட்டியுது. கொதி எண்ணெய் நான் ஊரை கூட்டிட்டு போய் கத்தி.
இங்க சித்தி வடை சுட போய் கையில பட்டுட்டுது ஒரு சின்ன எண்ணெய் துளி பட்டுட்டுது அதில் எட்டிதா என்ன காட்டா எல்லாம் காட்டும் லைஃப் ஸ்டைல் கையில தேவையில்ல வடை சுடுறேன்ட்டு போய் கையை எரிச்சு போட்டு வந்து நிக்கிறேன் இங்க இருக்கும் எண்ணெய் பட்டுட்டுது கையில இப்போ பேஸ்ட் போட்டுருக்கு பைதான் இதான்ட்டு இருக்குல்ல இதுல இந்த மாவில கட்ட கூப்பிட்டு பாவம் பைதனு கவலையா போச்சு பைதனை உடனே மாறிட்டு நீ அவசரப்பட்டுட்ட அதுக்கு என்ன அதான் உண்ட அவசரம் அதான் நீ கீழே இறக்கி வச்சுட்டு வந்துருக்கலாமே ஏதோ வர வேண்டியதுக்கு வந்துச்சு சரிங்க இவ்வளவுல வந்ததுக்கு இவ்வளவு சொல்லு தேன் போடலாமே தேனும் போடலாம் என்ன தெரியல அதுக்கு கிடக்குதுன்னு எடுத்து போடலாம் யூடியூப்ல பார்த்துட்டு சொல்றேன் நான் போற இப்ப ChatGPT அடிச்சு கேட்டு நாங்க முழுக்க பொங்காத மாதிரி செஞ்சு விடுறேன் இங்கே இம்மள அந்த அடியே வேற உண்டு அது மாறிடும் இந்த வீட்டுக்குள்ள புட்டா வைக்கவா புட்டுப்பானை கவண்டு ஊத்துட்டு போங்க இல்லை நிறைய அப்படியோ அது இப்போ இதுதான் போட்டேன் பேஸ்ட் உடனே போட்டுட்டேன் அது தண்ணி இது ஒன்று அதுதான் பிரச்சனை அடத்தி கூடின அது பொங்காது எனக்கு பொங்காது அந்த ஏற்பட மாட்டேன் இப்படியே சேலஞ்ச் காட்டுவோம் நீ முதலும் ஒருக்கா பொங்கும் என்ன எனக்கு பட்டு பொங்கும் என்ன பாலை வைக்கட்டும் பிறகு வைக்கட்டும் முதல் வைக்கணும் எரியுதா இப்போ இந்த அப்பாவின் கூத்துக்களை பாருங்கள் அப்பா கவனம் தண்ணி வச்சாச்சு இந்த பொங்கலுக்கு வைக்கிற தண்ணி இருக்குல்ல பானை ஃபுல்லாக வைக்கணுமா என்னென்னு சொன்னால் நாங்கள் பால் விட்ட அப்புறம் அது பொங்கி விடுறதுக்காக ஃபுல்லாக வச்சா தான் கணக்காக கொதிச்சு வரும் சில பேர் அந்த அரைவாசி வைப்பினோம் அரைவாசி வச்சா பொங்கி எல்லாம் வராது அப்போ ஃபுல்லாக தண்ணி வச்சா தான் கொதிச்சு கணக்காக வரும் போன முறை நாங்கள் செய்து பொங்கினதும் எங்கள்கிட்ட யூடியூப் தளத்தில் போட்டிருக்கிறோம் இப்போ இந்த முறையை நாங்கள் பொங்கல் போகிறோம் இந்த முறை மழை விட்டு தான் இருக்கு போன முறை மழை இல்லை என்ன ஓ குடா பிடிச்சி கொண்டு தான் நாங்கள் பொங்கி நாங்கள் போன முறை சித்திக்கு நடந்த துயரம் இந்த பால் விட்டா அந்த எரிவி இருக்கான்னு சொல்லி சித்தி பால் விட்டு கொண்டிருக்கிறாங்க கையில் அது கடவுள் சித்தமா பெருசா ஊத்து படையில சும்மா அந்த கொதி இது பட்டதால எரியுதால ஏனம்மா பட்டாசு கொடுத்து பண்ணுறீங்க அந்த பொங்கல் பொங்கி வரைக்கும் கொடுத்து தானே வேணும் கையெடுங்க ஆமாம்மா நீங்கள் மேனி பேல பொங்குனீங்களா முதல் இப்போ அடுத்த நாங்கள்
இளநீ வைக்கணும். இளநீ வைக்கிறதுக்காக நான் கடையில் நைட்டு வேண்டே இல்லை. என்னென்னு சொன்னால் எங்கென்ன வெட்டியே இளநீ மேலே நிற்கிறதால நான் கடையில் வேண்டே இல்லை. பார்த்தீங்களா, பொங்கலுக்கு வைக்கணுன்றதுக்காண்டி ஒரே ஒரு இளநீ காய்ச்சிருக்குது, செவ்விளநீ. அதெல்லாம் நான் வைக்க போகிற முடியாது. எங்கிட்ட விட்ட இளநீ வெட்டி அதை படைக்கிறது ஒரு சந்தோஷம். என்ன இல்லை கையால் அப்படிங்க பையன் கவனம் அதையும் கையால் இளநீ கொடுங்குறது. நல்லா சொல்லுங்க. இது 3 வருஷத்துல காய்ச்சல் என்ன வரமே நிறையண்ணா. ரைட். இந்த இளநீ தான் நாங்கள் படைக்க போகிறோம் சூரியனுக்கு. வா அப்படி இல்லை நீ உண்டுதான். சரி இப்போ இதன் பால் விட போறார். பொங்க போகுது பொங்க போகுது பொங்க போகுது. பொங்க போகுது பொங்க போகுது பொங்க போகுது பொங்க போகுது பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல். பொங்கி விட்டது பொங்கி விட்டது. ஓ அப்பா பிள்ளையார் வெடி போட போறார். ஓ பொங்குது பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். எனி குறையுங்க, அடுப்ப குறையுங்க. வடி கொளுத்துற வயசா இவருக்கு? கவனம் கை கால தூக்கி எறி. இப்ப கச்சான்ஸ் பிளம்ஸ் எல்லாம் போடப்படுது. பொங்கலை பாருங்கோ. சரியா, சர்க்கரையை கொண்டாங்க. தனக்கு என்ன அடிபட்டாலும் நான் இந்த பொங்கலை செய்வேன் என்று முழு மூச்சுடன் கிண்டிக் கொண்டிருக்கின்றார். சர்க்கரை போடப்படுகிறது. இப்போது சர்க்கரை 1/2 கிலோ சர்க்கரை. அப்ப கொஞ்சம் விடுங்க. அப்படியே போடுங்க. சீனி போடுறது இல்லை இல்லை பெருமைக்கா போடு. அதே எல்லாம் கவுட்டு போட்டு. சர்க்கரை போட்டாச்சு. பொங்கல் ரெடி. எப்படி இருக்கு பொங்கல்? பொங்கல் நல்ல மாதிரி போகுது. வேட்டியா விட்டு விட இல்லை. நான் உங்களை மேலதான் எடுக்கிறேன், நீங்க கதைக்கலாம் படிவா. இந்த ஆண்டாவது நல்ல மாதிரி நடக்கட்டும். வேற வேற என்ன நல்ல வடிவா இருக்கிறேன். என்னப்பா எப்படி நீ உடுப்பு போட்டாலும் வடிவா இருக்கிற என்னண்டப்பா? அது அப்படி எடுப்பேன். கதை உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே. இந்த ஆண்டு முழுவதும் எல்லார் வாழ்க்கையும் நல்ல சிறப்பாக அமைய பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் கொஞ்சம் வைங்க. 5 வைங்க. ஃபுல்லாக எடுத்து வைங்க. ஓகே, அதையும் சாப்பிடலாம் தானே. சூரியன் தான் நல்லா வைக்கணும். எல்லாம் வெட்டி வெட்டி வைங்கப்பா, கத்திய கொடுங்க. மாம்பழத்தை விட்டுங்க, ஆப்பிளை விட்டுங்க. அதை ரெண்டாக்குறதா? ரெண்டாவது சின்ன கத்தியல் கூட நீ கையை மாம்பழத்தை விட்டு வைங்க. சரி சரி. வாழைப்பழம் சூரியனே உனக்கு வடை சுட போய்தான் எனக்கு என்ன ஊற்றுறது பொங்காம நீ தான் பாதுகாத்து. வாழைப்பழம் தாங்க பின்னுக்கு. எனக்கு தெரியும் ஒழுங்கா நீங்க சும்மா வைங்க பயம் வைக்கணும். வைங்கப்பா. சரி ஓகே. எனக்கு அற்புதத்தை கொடுங்க. ஆராதனை காட்டிட்டு சரி கொளுத்திட்டு கும்பிடுங்க. கும்பிட்டு போய் இந்த ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன எடுத்து அந்த இளநீக்கை போட்டு கொண்டு வாசலில் வச்சுக்கணும். சரி படைக்கிறார்கள்லாம் செய்கிறார். சரி கும்பிடுங்க. சூரியன் சூரியன் எல்லாத்துலேயும் இந்த பொங்கல் எடுத்து இப்படி ஒரு விரலாக எடுத்து போடுவீங்க. விடாப்பாக்கு நல்ல நேர சூரியனை. சரி இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் சக்கரை கூடி போச்சு. நல்ல இனிப்பு. சக்கரை கூடினா தான் பொங்கல். சக்கரை கூடுறதால பயப்பட தேவை இல்லை. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒன்றும் பெறா. நல்ல சூப்பர். பிடிச்சு கொள்றவன் பாய் சொல்லி விடுங்க. பாய் பாய். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.